வணக்கம். பால்நிலை சமத்துவம். பால்நிலை சமத்துவம்ண்டா என்னென்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. பால்ன்னு சொன்னால் நம்ம அறிஞ்சிருப்போம், ஆண்பால் பெண்பால் எல்லோருமே தமிழ் பாடத்தில் கற்றிருப்போம் இல்லையா? அது என்ன நிலைகள்? ஆமாங்க, நிலைகள் என்றால் மனிதர்களால் வகுக்கப்பட்டது தான் நிலைகள். நம்மளை போல மனுஷங்க வகுத்தது தானுங்க அது. ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் அது வீட்டுக்கு பெரிய சந்தோஷம், பெண் பிள்ளை பிறந்தாலும் சந்தோஷம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது ஆம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கலாமே என்று நினைக்கிறாக்களும் இருந்திருக்காங்க இல்லையா? ஆமாங்க. ஆண் பெண் இருபாலருக்கு இடையிலேயும் உறுப்புகள் தான் வித்தியாசமே தவிர நிலைகளில் எந்த வித்தியாசத்தையும் கொண்டு வர முடியாது. நிலைகள்ன்றது ரெண்டு பேருக்கு சமத்துவம் தான். பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். ஒரு பெண்ணால் மரம் ஏற முடியாதா? ஆணால் மட்டும் தர முடியும் இல்லை. ஆண் மரம் ஏறாட்டி அவன் பொம்புல, அவன் பொன்ஸ் என்று ஒரு பட்டத்தையே கட்டிடுவாங்க. ஆனால் ஒரு பெண் மரம் ஏறிட்டா என்ன ஆம்பளை மாதிரி விளையாடுறாள் என்று மட்டும் கேட்பாங்க இல்லையா? ஆனால் இருந்தாலும் ரெண்டு பேரும் சமத்துவம் தான். மனிதர்களால் படைக்கப்பட்ட அந்த நிலைகள் தான் அங்கே வேறுபாடை கொண்டு வந்திருக்கு. என்ன நம்மளோட மூத்தோர்கள் எல்லாரும் வகுத்துட்டாங்க. ஆம்பளை பிள்ளைண்டா இப்படி தான் இருக்கணும், நல்ல இது உற்சாகமாக நல்ல ஸ்டடியாக எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் இருந்தாலும் வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டேன். பெண்ணாக இருந்தால் அடக்கமாக மெதுவாக நடக்கணும், பக்குவமாக இருக்கணும், எந்த வார்த்தையும் பார்த்து பேசணும், சமையல் கற்றுக்கொள்ளணும், எல்லாமே அவங்களாகவே வகுக்கப்பட்டு விட்டாங்க. வகுத்தோனி அந்த காலம் இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம அதை கை கொண்டே வாரோம். ஏனுங்க ஒரு பெண்ணால் எதுவுமே செய்ய முடியாது? எத்தனை பெண்கள் ஜான்சி ராணியிலிருந்து அன்னை தெரேசாவிலிருந்து எத்தனையோ பெண்கள் சாதிச்சிருக்காங்க. ஏனுங்க நம்மளால் சாதிக்க முடியாதா? முடியும். கப்பலோட்டுற தமிழச்சியும் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏனுங்க நம்ம ஆண் பெண் என்ற ஒரு வேறுபாடை கொண்டு வந்திருக்கோம். ஆண் பெண் தான், ஆனால் இருந்தாலும் சமத்துவம்ன்றது பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒன்று தான். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் 3.5 3.6 வலின்னு சொல்லி. அந்த வலிகளை சுமந்து நம்மளை பெற்ற தாய்க்கு உண்மையிலேயே நம்ம அப்பாட பேரை வச்சுட்டு போயிடுவோம். பேரை கேட்டால் இப்போ நான்லாம் அப்பாட பேரை சொல்லிடுவேன். இதிலே எழுதப்பட்டுரும் என்னத்தில் நம்மளோட பேர்த் சர்டிஃபிகேட்லாம் அப்பாட பேரை போட்டு தான் எழுது. ஏன் அம்மாட பேரை கொடுக்க முடியாதா? சட்டத்தில் இல்லைங்க, சட்டமே இல்லைங்க. நம்ம அம்மாட பேரும் சேர்க்கலாம், அப்பாட பேர் தான் சேர்க்கணுமென்னு சொல்லி சட்டமே எழுதப்படலை. ஆனால் நம்ம அப்பா தான் முன்னுரிமையை கொடுக்குறோம். அந்த வலியை எடுத்து பெற்ற தாயை நம்ம தள்ளி அமைக்கிறோம். ஆனால் இல்லைங்க, பெண்களுக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுங்க. பெண்களாலேயும் சாதிக்க முடியும். எத்தனையோ பெண்கள் சாதிச்சிருக்காங்க. நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் பெண்களையும் மதியுங்க, பெண்களையும் சாதிக்க விடுங்க. ஆண்களுக்கும் நடக்குது நிறைய பிரச்சனை, நிறைய வன்முறை நடக்குது. ஆண்கள் தானே என்று சொல்லிட்டு அவங்க அந்த பைக்கை முறுக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் படுறது. ஆண்களால் மட்டும்தானே வேகமாக ஓட்ட முடியும், பெண்களாலே முடியும். ஆனால் இருந்தும் உயிரை யோசித்து பெண்கள் மெதுவாக போகிறாங்க. ஆண்கள் என்னொன்னே ஒரு கெத்துங்க அவங்களுக்கெல்லாம். நாங்கள் ஓடுவோம், நாங்கள் மரம் ஏறுவோம், நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். என்னங்க எல்லாமே உயிர் தானுங்க, எங்களாலே முடியும், நாங்களும் செய்வோம். மனித படைப்பில் ஆணும் பெண்ணும் வேறுபாடு அந்த உறுப்பினால் தான். ஆனாலும் சமத்துவம் எல்லாருக்கும் ஒன்று தான். நிலைகள் வகுக்கப்பட்ட நிலைகளை மாற்றுங்க. நம்ம மாற்றலை, என்னால் மாற்ற முடியாது. என்னன்னு சொன்னால் நான் வளர்ந்துட்டேன், நான் குடும்பமாக வாழ்ந்துட்டேன். இனி வாழ போகிறேன். இனி என் பிள்ளைகளுக்கு நான் அந்த சமத்துவத்தை சொல்லி கொடுப்பேன். நிலைகளெல்லாம் வேண்டாம். அம்மாவோட பேரையும் போடுங்க பேர்த் சர்டிஃபிகேட்டில். அம்மாவும் அதுக்கு ஒரு பங்காளி. என்னங்க பிள்ளை பெறன்னு 2 பேரும் சேர்ந்து தான். ஆனால் இருந்தாலும் ஆண்களுக்கு மட்டும் அந்த முன்னுரிமையை கொடுக்கும், தகப்பனுக்கு மட்டும். 10 மாதம் பிறந்து வயிற்றில் சுமந்து வலிகளை சுமந்து அந்த வாந்தியை சுமந்து பெற்ற தாக்கி கொடுக்காத மதிப்பு பிற என்னங்க? ஜோதிச்சு பாருங்க. நன்றி. நான் உங்கள் சொல்லுவோம்.